நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான் அது. இன்னும் நல்ல விஷயம் தான். இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லைல்ல. நார்மலா நிக்கிறதாங்கன்னா ஜென்ஸ் நிப்பாங்க, இல்ல ஃபீமேல் யாருன்னா நிப்பாங்க. இது ஒரு புது முயற்சி தான். நல்லாவே இருக்கும். ஆனா மத்த கட்சிகள்லாம் இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. சீமான் இப்படி முன்னெடுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் எப்பவுமே புதுமையா தானே பண்ணுவாரு. அதனால ஆனா என்னதான் புதுமையா எடுத்தா கூட மக்கள் மத்தியில சீமானுக்கு ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இருக்குது. இருக்கு. இல்ல அவர் இவ்வளவு போராட்டம் கடந்துகிட்டாரு இருந்தாலும் 8% ஓட்டு தானே வாங்க முடியுது, அதனால கேக்குறேன். காம்படிஷன் ஆல்ரெடி முன்னாடியே அதிகம் தானே, ஜாஸ்தி தான். ஸோ அதுல இப்போ 8% வந்ததே பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே, அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இவங்கள சொல்லலாம். அதிமுக திமுக யாருக்கிட்ட காசு இருக்கோ, யார் அங்க கேஸ்ட் ஜாதியில அங்க உயர்வா இருக்காங்களோ, யாருக்கு ஓட்டு கிடைக்குமோ அப்படின்னு பாக்குற நேரத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு திருநங்கையை நிறுத்துற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே அது. புதுசாக தானே எல்லாருமே ஒன்று தேடுறோம். ஸோ அவங்கள ஆமோதிக்கிறது நல்லது தான். ஒரு திருநங்கை எம்எல்ஏ வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான். எல்லாருக்குமே நல்லா தான் பண்ண போறாங்க. ஒரு பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்கலாம்.